சரவணகாந்த் அவர்கள் எழுதிய பிம்ப்ளிக் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிம்ப்ளிக் அப்படின்ற அந்த கட்டுரை தொகுப்பு 21 கட்டுரைகளை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த 21 கட்டுரைகள் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமகால அரசியல் மற்றும் வரலாற்று அரசியல், அப்புறம் நம்மளுடைய வாழ்வியலை பேசுகிறதாகவும் இருக்குது, நிறைய சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த கட்டுரைகள் நான் படிக்கும்போது எனக்கு நிறைய இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு நம்மளை சிந்தனைகளை தூண்டுற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம ஏன் சிந்திக்காம விட்டோம், இது ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்ற ஒரு கட்டுரை தொகுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் நிறைய கட்டுரைகள் பிடிச்சிருந்துச்சு. அதில் அம்மனும் ஹயக்ரீவரும் அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்கும். இது எதை பற்றினா, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அங்காடி தெருன்ற ஒரு படம். அது வசந்த பாலன் அவர்கள் இயக்கினார். அந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். கதாநாயகியோட தங்கை ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே தங்கி இருப்பாங்க. அந்த பெண் வயதுக்கு வந்தவுடன் அவங்கள என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க நாய் கட்டி போட்டுருக்கிறதுக்கு பக்கத்தில் பழைய பொருள் போட்டு வைக்கிற ஒரு அடையில எடுத்து அவங்கள அங்கே ஓரமாக வச்சுருவாங்க. தீட்டாயிரும் அப்படின்னு வீடு. ஏன்னா அவங்க ஹயக்ரீவரை கும்பிட்றவங்கலாம், அதனால் இந்த மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த கதாநாயகி அவங்க அங்கேருந்து கூட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கூட்டுட்டு போய் இவங்க எங்கே கொண்டு போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் போய் இந்த பெண்ணுக்கு புத்தாடையெல்லாம் ஊற்றி செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் இதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, எல்லா கடவுளும் ஒன்று தான் சொல்கிற இந்த மதத்தில் ஏன் ஒரு கடவுள் இதை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க, இன்னொரு கடவுள் மட்டும் அதை ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும், அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அரசியலையும் அவர் தெளிவாக அதில் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்குது. அதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் சினிமாவில் நடக்கும் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எழுத்தாளர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு திரைப்படம் பார்க்க போகிறாரு. இவருக்கு பிடிச்ச நடிகர் காட்சியில் வரும்போதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய கைத்தட்டல்கள் எதுவுமே இல்லை தேட்டரில். ஆனால் இன்னொரு நடிகர் உள்ளே வராரு. அப்போது அவங்களுக்கு அதிகமாக கைத்தட்டல் எல்லாம் வருது. அப்படிங்கும்போது இவர் யோசிக்கிறார், என்ன இவரை விட இவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ரசிகர் கூட்டங்கிறது இங்கே நடிப்பு சார்ந்தது இல்லை, சாதியை சார்ந்தது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாமி இருக்குது, ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு சடங்கு இருக்குது, ஒவ்வொரு சாமிக்கும் இங்கே ஒவ்வொரு சாப்பாடு இருக்குது, அப்படிங்கிற மாதிரி சாதிக்கும் ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது தான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை மாரி செல்வராஜும் பா ரஞ்சித் அவர்களும் செஞ்சுருக்காங்க. அவங்க படங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெரியாரா அம்பேத்கர் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கும். அந்த கட்டுரை தொகுப்பில் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு மேடையில் பேசின ஒரு பேட்டியில் பேசின ஒரு விஷயம், அதை ஒரு விவாத பொருளாக எடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். பெரியார் முக்கியமா அம்பேத்கர் முக்கியமாங்கிறதுக்கு ஒரு பதில் அவர் எழுதியிருப்பார். அருமையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா கீழ்ப்படியாமைன்னு ஒரு கட்டுரை. இந்த கீழ்ப்படியாமைங்கிற ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே கீழ்ப்படுகிறது தான் நல்ல பண்பு அப்படின்னு இருக்கோம். ஆனால் இவர் கீழ்ப்படியாமையும் ஒரு நல்ல பண்பு தான் அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு பண்பு கீழ்ப்படியாமை. ஏன்னா அம்பேத்கரும் பெரியாரும் இங்கு இருந்த ஒரு மனு தர்மமாக இருக்கட்டும், இல்லை சட்ட விதிகளாக இருக்கட்டும், ஒருவரால் இன்னொருத்தன் அடிமை அப்படின்னு இது பண்ணும்போது அவங்க அதற்கு கீழ்ப்படியாமல், பலர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலும் இவங்க கீழ்ப்படியாமல் இது மாறணும்னு சொல்லி இங்கே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இந்த கட்டுரை தொகுப்பில். அதனால கீழ்ப்படியாமையும்ங்கிறது ஒரு நல்ல பண்பு தான். இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற இந்த பண்பு யாருக்கு நல்ல பண்புனா, செயல்களை செய்பவர்களுக்கு தான் நல்ல பண்பாக இருக்கும். வெறும் வாய் மட்டும் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பண்பு கிடையாது அப்படின்னு அழகாக எழுதியிருப்பார். அடுத்ததாக தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கும். இதில் சதிராட்டம்ங்கிற ஒரு பரதநாட்டியத்தோட, இந்த பரதநாட்டியம்ங்கிற கலையோட வரலாறு எப்படி, அது எப்படி இருந்துச்சு, சதிராட்டம் அப்படின்ற ஒரு பெயரில் போயிருக்கும் இந்த கட்டுரை தொகுப்பு. அடுத்ததாக ஒரு தேவ அடியால் கச்சேரி அப்படின்ற ஒரு ஒரு பேரில் சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு சமூகத்தில் இருந்த ஒருத்தரோட கலையை இன்னொரு சமூகம் அதை திருடி அதுக்கப்புறம் அது எப்படி புனிதமாக்கியிருக்கு பரதநாட்டியம்ன்ற பேரில் இருக்கிற ஒரு வரலாறை அவ்வளவு அழகாக இந்த கட்டுரை தொகுப்பில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக இசை என்ற இளையராஜா அப்படின்ற கட்டுரை தொகுப்பில் இளையராஜா பற்றியும் அவர்களுடைய இசை பற்றியும் அவர்
எவ்வளவு பெரிய இளையராஜா ரசிகருங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். இந்த கட்டுரை தொகுப்பு முழுசாக நம்ம படித்து முடிக்கும்போது நமக்கு சமகால அரசியலும் சரி வரலாற்று அரசியலும் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு சிறுசாக இருந்தாலும் சரி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி தான் இந்த கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே. இந்த 21 கட்டுரைகளுமே சிறுசாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் அவ்வளவு பெருசாக இருக்கும். இந்த புத்தகத்துக்கு சா. தமிழ்ச்செல்வன் அவர்களும் அறம் அவர்களும், மருத்துவர் அறம் அவர்களும் அணிந்துரை எழுதியிருக்காங்க. இதுல சா. தமிழ்ச்செல்வன் இந்த கட்டுரை தொகுப்பை பத்தி பெரும் நெருப்பை உள்ளடக்கிய சிறு தீப்பொறிகள் இவை, தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு அணிந்துரை எழுதியிருப்பாரு. பா. சரவணகாந்த் அவர்கள் எண்ணுரையில இந்த சமூகத்தில் நான் என்னவாக இருந்தேன் என்பதை கடத்துவது கட்டுரை தான் கடத்தும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது கட்டுரை என்பது முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே எழுதப்பட்டது, உண்மையை மட்டுமே கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா மற்ற நாவல்கள் சில புனைவுகள் இருக்கும், வரலாற்று நாவலாக இருந்தாலும் சில புனைவுகள், அதாவது எழுத்தாளரின் கற்பனைகள் எல்லாம் கலந்திருக்கும். ஆனால் கட்டுரைகள் என்பது அப்படிப்பட்ட புனைவுகள் அல்ல, அது முழுக்க முழுக்க நிஜத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளோ அழகான இந்த பிப்ளிக் கட்டுரை தொகுப்பு அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று. நன்றி.